திலீபன் உண்ணாவிரதமிருந்து இறந்த பொழுது அவனுடைய வயது 23. கரூர்ல ஒரு நடிகனை பார்க்க போய் செத்ததுல 20 பேருடைய வயது 23. அவன் உண்ணாவிரதமிருந்து இனத்துக்காக செத்தான். இவன் கூத்தாடிய பார்க்க போய் செத்தான். ஸ்டாலினை கேள்வி கேட்காம எதற்காக விஜய கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்கிறான். எங்களை போல திமுகவை எதிர்த்த ஒரு ஆண்மகனை தமிழர் நிலத்துல காட்டுங்க பார்ப்போம். என் மீது மட்டும் 14 வழக்கு, குண்டர் சட்டம், ஓராண்டு சிறை, ஆசியாசியமான காரை உடைச்சான். ஆனாலும் திமுக என்கிற இந்த கட்சியை களத்தில் வீழ்த்த நாங்கள் நிற்கிறோம். செருப்பு வீசிய பிறகுதான் அங்கே கலவரம் நிகழ்ந்தது. எம்டி ஆம்புலன்ஸ் போனது, தண்ணி பாட்டில் பறந்தது, 100 பேர் உள்ளே புகுந்து கத்தியால் குத்தினார்கள். ஒரு வாரம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு நீதிபதி ஒரே கேள்வி, நீ எதிர்த்து பேசுற எல்லா கட்சியும் கரூர்ல நிக்குத, நீ எங்கடா போன என்று நாங்கள் கேட்கல, நீதிபதி கேட்கிறார். 7 நாளாச்சு 41 மரணத்திற்கு முதல் குற்றவாளியாக பதிவு செய்ய வேண்டியது யாரை? விஜயை. 2ஆம் குற்றவாளி புஷி ஆனந்த், 3ஆம் குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா. ஏன் கைது பண்ணல? அப்ப என்ன, லாட்டி மாட்டின் 500 கோடி ரூபாய் வாங்கினா மருமனை பிடிச்ச மாமனார் கோச்சுக்குவாரு. இதென்ன டீலிங்? எந்த தப்பும் செய்யாத என்ன பிடிச்சு குண்ட சடத்துல போட்டான். சிறையில பார்ப்பதற்காக தெரியாம என் பிள்ளைய மனைவி கூட்டு வந்துட்டா. பார்த்த உடனே அவன் கைகளை நீட்டி அப்பா என்று அழைத்த அந்த நொடி இருக்கு பாரு, உன்னை திமுக அழிச்சுட்டா நான் சாகணும் என்று முடிவெடுத்தல. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா, சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா என்கிற புரட்சிகரமான வரிகளுக்கு இணங்க மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து 1987 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து காந்திய தேசம் ஒரு கருணையற்ற தேசம் என்பதை நிரூபிக்க 12 நாட்கள் ஒரு சொட்டு நீர் அருந்தாது உண்ணா விரதம் இருந்து உயிர் நீத்த எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற திருக்காட்டுப்பள்ளியினுடைய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும், இந்த திருக்காட்டுப்பள்ளி மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அரசுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு பாலமாக இருக்கிற உளவுத்துறை பெருமக்களுக்கும், நம்மளைத்தான் கண்டிப்பா 2ஆ போட்டு பொழப்பான் என்று அங்கங்கே பதுங்கியிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், நிச்சயமா எங்களைத்தான் பொழப்பான் என்று